இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? வந்து நம்ம மாம்பழ பாயாசம் பண்ண போறேன். ஓ, மாம்பழ பாயாசம். ஓகே, சொல்லும் போதே அவ்வளவு தித்திக்குது. மாம்பழத்தை சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும், அதுலயும் வேற பாயசம். மாம்பழ பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மாம்பழம், சிறுபருப்பு, ஏலக்காய் தூள், நெய், வெல்லம், முந்திரி, திராட்சை. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பாசி பருப்பு மட்டும் லைட்டா வறுத்துக்க போறோம். ஓகே, ஆன் பண்ணட்டுமா? இதை வந்து வறுத்து வேக வைக்க போறோம். ஓ, வேக வைக்க போறோம். வேக வைக்க போறோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுல வேக வைக்கலாமா அதுல வேக வைக்கலாமா? அதுல வேக வைக்கலாம். நம்ம இதுல வந்து வறுத்துட்டு அதுல போட்டுடலாம். ஓகே, சரி. ஏன்னா இதுல வந்து நம்ம மறுபடியும் முந்திரி, திராட்சை எல்லாம் வறுக்கிறதுக்கு அப்புறம் வெல்லம் கரைக்கிறதுக்கு இல்ல கரெக்டா இருக்கும். பாசி பருப்பை வந்து போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கலர் மாற கொஞ்சமா இந்த ஸ்மெல் வரும். எதுவும் விடாம வெறும் தவால ஸ்மெல் வர மாதிரி வறுத்துட்டா போதும். இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு. ஓகே, சோ இது இப்போ என்ன குவாண்டிட்டில நம்ம எடுக்கணும்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-150 நம்ம பாசி பருப்பு எடுத்தோம்னா ஒரு பெரிய சைஸ் மாம்பழம். ஒரு பெரிய சைஸ் மாம்பழம். ஒரு 100 ல இருந்து 150 கிராம் பாசி பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மாம்பழம். ஓகே, எப்படியும் ஒரு மாம்பழம் 1/2 கிலோக்கு மேலேயே வரும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இதை வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்ப நம்ம இதை வந்து மாத்திடலாம். ஒரு அந்த பவுல்ல மாத்திட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். இது ஆன் பண்ணட்டுமா? இந்த ஆன் பண்ணிருங்க. அது ரொம்ப கலர்லாம் மாறணும்னு இல்ல, லைட்டா அந்த ஸ்மெல் போற அளவுக்கு போட்டா போதும். சேர்த்துட்டு அதை நம்ம அப்படியே மாத்திடலாம். ஒரே ஒரு இது மட்டும் காம்படிஷன் இல்ல இருக்கு. ஸோ நெய்யோ எண்ணெயோ எதுவும் இல்லாம வெறும் தவால நீங்க வந்து பருப்பை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து இப்ப நம்ம வந்து வேக வைக்க போறோம். ஸோ இதுக்கு தண்ணி அளவு ஏதாவது இருக்குதா? தண்ணி அளவு இல்ல, கொஞ்சம் கட்டியா இல்லாம மூழ்கிற அளவுக்கு ஊத்தினா கரெக்டா இருக்கும். அதாவது நம்ம இப்ப இதுல தானே வைக்கிறோம், தேவைப்பட்டா கூட 2வது தண்ணி சேர்த்துக்கலாம். போதுமா? போதும். இது நல்லா குழையிற அளவுக்கு நம்ம தண்ணி இருந்தா பரவாயில்ல, அதாவது கெட்டியா வேண்டாம், கொஞ்சம் தண்ணியா இருந்து மசிக்கிற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இது பண்ணலாமா? ஓகே, சோ இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்? நம்ம முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்துட்டு பாகு காய்ச்சணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இதுலயே வந்து நீங்க இந்த நெய்யிலே எல்லாத்தையும் வறுத்துட்டு மாம்பழத்தை இதுல லைட்டா அந்த நெய்யில போட்டு வதக்க போறோம். அப்ப இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்ப முந்திரி அப்படியே போடலாம், இல்ல உடைச்சினாலும் அது கொஞ்சம் இதுவாகட்டும். அதுக்குள்ள நம்ம உடைச்சிக்கலாம். ஓகே, கொஞ்சம் சின்ன சின்னதா. ஓகே, சோ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நெய்யோட ஸ்மெல் வாவ். இந்த பக்கம் பாசி பருப்பும் இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொதிச்சு நல்லா வேகணும், நல்லா குழையிற அளவுக்கு வேகணும், நல்லா மசிச்சாலே குழையிற அளவுக்கு. இதுலயே வந்து லைட்டா வதங்கும் போதே நம்ம இதையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும்போது எடுத்துடலாம். ஓகே, இதுவாயிடுச்சு, எடுத்துடலாம்ல? ஆமா. இது கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரணும், இந்த கிரேப்ஸ் கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். முந்திரி அனத்தீது இல்ல, கரெக்டா வந்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணா சரியா வந்துரும். ஓகே, ஸோ முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து நெய்யில கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு லைட்டா அப்படியே கொதி வருது. நல்லா கொஞ்சம் வேகட்டும், அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். மாம்பழ பாயாசத்துக்காக நம்ம நெய்யில வறுத்த முந்திரி, திராட்சையை ஃபர்ஸ்டே வந்து நெய்யில எடுத்து வச்சிருந்தோம். அது நல்லா வந்து வறுத்தாச்சு, அது இப்போ இங்க ரெடியா இருக்குது. அண்ட் மீதி நெய்யும் அப்படியே சட்டியில இருக்குது. அண்ட் அடுத்து இந்த பக்கத்துல நம்ம வந்து பாசி பருப்பை வந்து வேக வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தோம். நல்லா பாசி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா குழன்னு இதுவாயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ
நல்லா அப்படி மசிச்சாலே மசிற அளவுக்கு இருக்கு. இது நம்ம அப்படியே சிம்ல நல்லா வச்சுக்கலாம். திக்காவே இருக்குது. இப்போ சிம்ல வச்சிடலாமா? சிம்ல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல வந்து நம்ம மாம்பழம் போட்டு அது பண்ண போறோம். மீதி Stove இருக்கிற on நெய் பண்ணட்டுமா? ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இந்த நெய் ஆல்ரெடி சூடா தான் இருக்கு. நம்ம வந்து அந்த சூட்ல ரொம்ப ஹீட்டா வேண்டாம். மாம்பழம் போடையில ரொம்ப ஹீட்ல போட வேண்டாம். லைட்டா அந்த சூடு இருக்கும் போதே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துடலாம். தோல் இல்லாம. தோல் இல்லாம. இப்ப இதுல நல்லா நெய்ல வதங்கிட்டோம். வதங்கினதுக்கு அப்புறமா இதை மாத்திட்டு வெல்லம் காய்ச்சணும். இதுல அப்படியே வெல்லம் காய்ச்சிடலாம். இந்த பக்கம் அடி பிடிக்குது, அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னா. ஓ, அப்ப சிம்லயே வச்சுக்கலாம். சிம்ல தான் இருக்கு. இப்ப நம்ம இதை மாத்திட்டு இதுல பண்ணிடலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ண நல்லா வதங்கி வெல்லம் வந்து லைட்டா தண்ணி சேர்த்து வடிகட்ட போறோம். இல்ல இப்போ மாம்பழம் எடுத்துட்டு இதை இதுல வச்சிடலாம். ஓகே, நெய்ல வந்து மாம்பழத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதுல அப்படியே வெல்லம் சேர்த்துடலாம். இதோடய சேர்த்துடலாம், ஒன்றும் இல்லை. நம்ம ஏன்னா எல்லாமே சாப்பிட்ற பொருட்கள் தான், அதனால ஒன்றும் ஒட்டாது. அதனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 100ல இருந்து 150 கிராமே நம்ம கரெக்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே இனிப்புன்றதுனால இதுவே நமக்கு சரியா இருக்கும். மேபி இது மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு இதுல கொஞ்சம் வெல்லத்தை நம்ம வெல்லம் சேர்க்கணும். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க சிறுபருப்பு சேர்க்கறதுனால அதுவும் ரொம்ப ஸ்வீட் எடுக்காது உங்களுக்கு. கொஞ்சம் 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 இன்னும் கொஞ்சம் போதும். நீங்க வந்து சிறுபருப்பு மட்டுமே யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்வீட் எடுக்காது. நம்ம சிறுபருப்பு பாயசம் எல்லாம் பண்ணும்போது எங்க ஊர்ல ஆக்சுவலா அந்த சிறுபருப்பு மட்டுமே வச்சு ஒரு பாயசம் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு பண்ணும்போது வெல்லம் அதிகமா சேர்க்காது. ஆனா நீங்க இது கூட ஜவ்வரிசி அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா வெல்லம் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து இந்த வெல்லமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி அதோட ஒண்ணா சேர்த்துடலாம். இதுல கொஞ்சம் டஸ்ட் இல்லைன்னா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் வந்து சில வெல்லம் பாத்தீங்கன்னா டஸ்ட் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைக்கணும் கூட இல்லை, நல்லா அப்படியே எடுத்து அதுலயே சேர்த்துக்கிற மாதிரி கூட இருக்கும். நான் ரொம்ப நேரம் விட்டா அது பாகு ரேஞ்சுக்கு போயிடும். அதனால ஓகே, ஒன்று போதும். ஓகே, ஸோ இது எதுக்குன்னா டஸ்ட் ஏதாவது வெல்லத்துல இருந்ததுன்னா அது இல்லாம இருக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக தான். இதை மாத்திடலாமா? இப்ப இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஏன்னா அந்த வெல்லம் வந்து அதோட ஒன்னா சேரணும். ஆமா. இப்ப இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். அப்பதான் அந்த வெல்லம் வந்து அந்த பாசி பருப்போட ஒன்னா சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து டேஸ்ட் மாறும். இப்போ வந்து ஸ்வீட் ரெடி. மெயின் இன்கிரிடியன்ட் தான் இப்போ ஆட் பண்ணணும். இது லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ண வேண்டும். கொதி வந்துட்டோம், அது மூடி விடலாமா? ஏலக்காய் தூள் சேர்த்துலாம். ஏலக்காய் நல்லா தூளா சேர்க்கும் போது இன்னும் நல்ல மனமா இருக்கும். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். நீங்க அந்த மாதிரி பாயாசம் ஏதாவது பண்ணும்போது கொதிக்கும் போது நெய் விடணும், அப்படி இல்லைன்னா இறக்கும் போது நெய் விடணும். இப்ப கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்கும் போது விட்டீங்கன்னா அந்த மனம் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சூட்டோட அந்த நெய் அப்படியே மெல்ட் ஆகி அதோட கரையும் போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும். ஓகே, நம்ம நிறைய நெய் ஊத்தினா கூட அந்த வாசனை இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும். இது இப்ப திறந்தே இருக்கட்டுமா இல்ல மூடி விடட்டுமா? திறந்தே இருக்கட்டும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் திறந்தே இருக்கட்டும். ஒரு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்றது எல்லாமே சேர்த்துற வேண்டியதான். ஓகே, ஸோ நம்மளுடைய பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்லலாம். இப்போ என்ன வெல்லமும் பருப்பும் சேர்ந்து அது ஒட்டுக்கா வந்து அந்த ஸ்வீட்னஸ் வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் மாம்பழத்தை வந்து அதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ மாம்பழம் மட்டும்தான் இப்போ இதில் ஆட் பண்ணணும். இப்போ கொதி வந்துகிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு மாம்பழத்தையும் சேர்க்க வேண்டியதான். ஓகே, வறுத்த முந்திரி திராட்சை, அது கூடவே மாம்பழம் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணியாச்சு. மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிட்டோம். இது எல்லாம் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் வச்சிருக்கேன் உங்களுக்கு கடைசியில மேல காட்டுறதுக்காக. ஓகே, இதை நல்லா கலந்துட்டு
ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஓகே, சுட சுட நம்மளுடைய மாம்பழம் பாயசம் ரெடியாக இருக்குது. அது எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த ஃப்ளேவர் இறங்கிறதுக்கான கொஞ்சம் டைம் கொடுத்துருவோம். இது மண்சட்டின்றதுனால நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருக்கிறோம். நீங்கள் வேற ஏதாவது பாத்திரத்தில் செய்றீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க, அப்பதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா சூடானதும் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி வறுத்து வரும்போது திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஆற வச்சிருங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதே வானொலியில நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நல்லா நெய்யில வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து அப்படியே வச்சிருங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வானொலியில கொஞ்சமா பாசி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு, பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தண்ணி விட்டு நல்லா களைஞ்சு வேக வச்சிருங்க. இது நல்லா மைய வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி அதை நல்லா வடிகட்டி ஊற்றி ஒன்னா சேர்த்து கொதிக்க வச்சிருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள், கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, மாம்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான மாம்பழ பாயாசம் தயார்.